சென்னை நாகர்கோவில் மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே சென்னை, கோவை, எழும்பூர், திருநெல்வேலி உள்ளிட்ட 7 மார்க்கங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து சென்னை, எழும்பூர், நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. இதையடுத்து காணொலி வாயிலாக 2 ரயில் சேவைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் என பலரும் வந்தே பாரத் ரயிலில் உற்சாகமாக பயணித்தனர். மதுரையிலிருந்து பெங்களூருவுக்கு அதிகபட்சமாக 3060 ரூபாயும், சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவிலுக்கு அதிகபட்சமாக 3220 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ரயில் மூலம் விவசாயிகள், மாணவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுவதால் சென்னையின் பொருளாதாரம் மேம்படும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குறிப்பிட்டுள்ளார். பரபரப்பான சென்னையில் கார் பந்தயம் அவசியமா என்று கேள்வி எழுப்பிய அவர், இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஆனால் அதை ஏன் சென்னையினுடைய மையமான ஒரு பகுதியில் தான் நடத்தணுமா? ஏற்கனவே கார் ரேஸுக்கான ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பகுதி இருக்கிறது. அதுக்கான அடிப்படை கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு இருக்கிறது. அங்கே நடத்திட்டு போகலாம். அதை விட்டுட்டு இங்கே ரோடு எல்லாம் பறிச்சுட்டு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக நடத்துவது தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஒழிய, இந்த குறுகிய இடத்துல நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு சென்னை சிட்டியானது நீங்கள் குறிக்கிற முடியாது. என்ன எழும்பூர் வரலும் தான் சென்னை சிட்டி, அல்லது அண்ணா நகர் வரலும் தான் சென்னை சிட்டி கிடையாது. இன்றைக்கி ஸ்ரீபெரும்புதூர் எல்லாமே வளர்ந்து வர்ற பகுதியாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. காஞ்சிபுரம் வரல, இன்றைக்கி திண்டிவனம், இன்னொரு 5 ஆண்டுகளில் சென்னை, பெங்களூருவே இணைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் சிட்டி என்பது ஒரு வரைமுறை இல்லை, சென்னை என்பது வரைமுறை. அதனால் இதை ஸ்ரீபெரும்புதூர்லேயே நடத்தியிருந்தால் இன்னும் அதிகமான பேர், யாருக்குமே தொல்லைகள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கும். அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருப்பார்கள்.